ஹிஜ்ரி 9 ரசூலுல்லாஹ் யாத்திகாஃப் இருக்கல. ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, ஆயிஷா நான் யாத்திகாஃப் இருக்க போகிறேன். ஆயிஷா சொன்னாங்க, ரசூலே பக்கத்து வீடு என் வீடு, நானும் சேர்ந்து யாத்திகாஃப் இருக்கிறேன். பெருமானார் சரின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆயிஷாவுக்கு அனுமதி கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் வெளியே போனாங்களோ என்னவோ, ஆயிஷா எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பள்ளிவாசல் ஃபுல்லாக 8 கூடாரம். உள்ள வந்து பார்த்தா 8 மனைவிமார்கள் கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க. ரசூலே, ஆயிஷாவுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா எங்களுக்கு உங்கள் கூட யாத்திகாஃப் இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அதனால் உங்கள் கூட நானும் யாத்திகாஃப் இருந்துக்கிறேன். இந்த 8 பேர் மனைவி உள்ளே இருந்தால் சகாபாக்கள் தொழுக முடியாது. நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆயிஷா உனக்கு அனுமதி கொடுத்தா ஊரே சொல்லிடுவியா? அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, திட்டுவோம். அல்லது இந்த 8 பேருக்கும் யார் அனுமதி கொடுத்தது? எல்லோரும் வெளியே கிளம்புங்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனம் யார் மனதையும் உடைக்காத ரசூல். நேராக ஆயிஷாட்ட போனாங்க. என்னமோ தெரியல ஆயிஷா, என்னமோ தெரியல, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. உடனே ஆயிஷா, அப்படியா, அப்போ நானும் யாத்திகாஃப் இல்லை. 10 நிமிஷத்தில் 8 கூடாரங்காலி. யாருடைய மனதையும் ரசூல் உடைத்து பழக்கம் இல்லை. ஆனால் நாம யாராவது என் மனைவியின் மனதை நான் உடைக்காமலே வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டா? அல்லது மனைவி நான் என் கணவனின் மனதை உடைக்காமலே வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வாழ்ந்தார்கள், யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்ந்தார்கள்.